விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பாஜக எம்பி சுரேஷ் கோபையுடன் நடந்து சென்று மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். களத்திற்கு செல்லும் முன் வயநாடு நிலச்சரிவு பகுதிகளை ஹெலிகாப்டரில் ஆய்வு செய்த பிரதமர் மோடி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் சேத விவரங்களை கேட்டறிந்தார். வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரண முகாமில் நேரில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து நலம் விசாரிப்பு. வயநாடு நிலச்சரிவு ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் கனவை சிதைத்துவிட்டது. கேரளாவிற்கு தேவையான உதவிகள் விரைவில் வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதி. மத்திய அமைச்சரவை செயலாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரி TV சோமநாதன் நியமனம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் 2 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார் எனவும் அறிவிப்பு. டெல்டா மாவட்டங்களில் 1170 கோடியில் அமையவிருக்கும் வேளாண் பெருதொழில் வழித்தடம். வழித்தடத்திற்கான பணியை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன்களை வழங்க 38.73 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. முதலமைச்சர் திறந்து வைத்த கோவை உக்கடம் மேம்பாலத்தின் மீது அதிமுகவினர் கொடிகட்ட அனுமதி மறுப்பு. அதிமுகவினர் போலீசாரிடையே கடும் வாக்குவாதம். அதிமுக தொடங்கி வைத்த திட்டத்தை திமுக அரசு இருட்டடிப்பு செய்ய முயற்சிக்கிறது. புதிய மேம்பால திறப்பு கொண்டாட்டத்திற்கு அனுமதி மறுத்தது குறித்து SP வேலுமணி கருத்து. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் திறப்பு விழா எப்போது? திறப்பு விழா தேதியை அமைச்சர் முத்துசாமி உறுதியாக கூற வேண்டுமென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். திருமூர்த்தி அணையிலிருந்து பரம்பிக்குளம் ஆழியாறு பாசனத்திற்கு தேவையான நீரை உடனடியாக திறந்து விட வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். சிலை கடத்தல் விவகாரம் தொடர்பான விசாரணையில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார். சென்னையில் உள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் வீட்டில் நடந்த சோதனை நிறைவு. உதயநிதி துணை முதலமைச்சரானால் நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடாது. இப்போது ஓடுவதைப் போல் கள்ளச்சாராய ஆறுதான் ஓடும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு CBI விசாரணை கோரி போராடியோர் மீது வழக்கு போடுவதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமெனவும் வலியுறுத்தல். கோவையில் தங்களது வார்டுகளில் சீராக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என புகார்.
மேட்டுப்பாளையம் நீரேற்று நிலையத்தில் நகராட்சி கவுன்சிலர்கள் 3 பேர் தர்ணா. பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக அளித்த வழக்கு விசாரணை நடத்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு தழுவிய டிராக்டர் பேரணி. குற்றவியல் சட்டங்கள் விவசாயிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்துவதாக PR பாண்டியன் குற்றச்சாட்டு. விருதுநகர் அருப்புக்கோட்டையில் கல்லூரி அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை. ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. கொடைக்கானலில் தங்கும் அறையில் ஏற்பட்ட புகையால் 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. சுற்றுலா வந்த இடத்தில் நிகழ்ந்த சோகம். வங்கதேசத்தின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓபைதுல் ஹசன் பதவி விலகல். உச்சநீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் கெடு விதித்த நிலையில் அறிவிப்பு. சந்திரயான் 3 வெற்றியை கொண்டாடும் வகையில் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு புதிய வீடியோ வெளியிட்ட இஸ்ரோ. ஏவுகணைகளின் எடையுடன் யானை, ஓநாயின் எடையை ஒப்பிட்டு வீடியோவில் விளக்கம். முஃபாசா தி லயன் கிங் ஹாலிவுட் படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி டிசம்பர் 20ஆம் தேதி படம் வெளியாகும் நிலையில் இணையத்தில் வரவேற்பு. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் வரும் 12ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.